மகிமைப்படும்படிக்காக ஆண்டவரே ஆவியான இந்த இடத்துல உலாவி வரும்படிக்காக சொல்லுங்க. ஆவியானவர், பரிசுத்த ஆவியான இந்த இடத்துல உலாவி வரும்படிக்காக ஆண்டவரே ஆவியானவருடைய ஆண்டவரே வல்லமையே ஆண்டவரே நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ராபா ஷபா லபா கபா ரபா ரபா ரபா. நல்ல ஊக்கமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் இன்னைக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக மரித்தவங்களை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பப்படும்படிக்காக எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் ஹல்லேலூயா ஆண்டவர் இன்னைக்கு குணமாக்கப்படுகிறதுக்காக சுகமாக்கப்படுகிறதுக்காக கர்த்தருடைய ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் ஆண்டவரே சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுது போல இந்த மாலை நேரத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும்படிக்காக இந்த ஆராதனை ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து உங்கள் பிரசன்னத்தினால எங்களை மூடும்படிக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அந்த இடத்துல நீங்கள் உலாவி வருவீராகப்பா. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென் அற்புதங்களோடு நம்மை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். ஆண்டவரை தேடி வந்த ஒருவரும் வெறுமனே போனதா சரித்திரம் இல்லை. நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஹல்லேலூயா. ஆமே. எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க, அற்புதங்களோடு தான் கர்த்தர் நம்மை அனுப்புவார். ஆமேன். இந்த உலகத்தில் எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் இயேசு. ஆமேன். அந்த மேலானவர் உங்களுக்கு இன்றைக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார். காரணம், இந்த உலகத்தில் யார் நம்மை பார்த்தாலும் கவனித்தாலும் கவனிக்காமல் போனாலும் என்னை விசாரிக்காம போனாலும் என்னை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமேன். நான் படுகிற பாடுகள், வியாதிகள், கடன் பிரச்சனை, பலவிதமான போராட்டங்கள், அழுத்தங்கள் யாருக்கு தெரிந்ததோ இல்லையோ, ஆனால் நன்றாய் அறிந்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் விடுதலை தருவார். ஆமேன். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் அவர் வரைஞ்சிருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். ஆமேன். இணைந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளையும் கர்த்தர் ஆமே கட்ட அவிழ்ப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். இணைந்து கரங்களை தட்டி பாடுவோமா? சந்தோஷமாய், ஆமேன், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், நன்றியோடு கர்த்தரை ஆராதிப்போம். அற்புதங்கள் தானாய் நடக்கும். ஆமேன். ஆமேன். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடு. கரங்களை அசைத்து இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்தெம்மை மீட்டுக் கொண்டார்.
அறிக்கை பண்ணி பாடுவோம். ஆமென். சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார், உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், உயர்த்தி ஆராதிப்போம். ஆமென். இயேசுதான், இயேசு என் தேவன். ஓ இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் உண்மையாய், ஆமென். இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கைகளை தட்டி சந்தோஷமாய் ஹல்லேலூயா. ஆமென். நானும் நீங்களும் அனாதைகள் அல்ல. ஆமென். நமக்கு ஒரு அடைக்கலமான அனாதி தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் சுகமாய் பலத்தோடு ஆசீர்வாதமாய் இருக்கத்தான் அந்த மகிமையின் தேவன் அந்த மகிமையை விட்டு இந்த உலகத்தில் நம்மை போல மனிதனாய் வந்து நம்முடைய பாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும், வேதனைகள் எல்லாம் அந்த தெய்வம் சுமந்தார். ஆமென். தம்முடைய சரீரத்தில் சுமந்தார். தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை உங்களை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. எந்த சாபங்களோ, எந்த வியாதியோ, எந்த வறுமையோ, எந்த கடனோ நம்மை ஆள முடியாது. ஆண்டவர் தான் நம்மை ஆளுவார். அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வந்திருக்கிறது. ஆமென். இதை நம்ம விசுவாசிக்கும் போது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் வியாதிகளையும் நீக்கி நம்மை சுகப்படுத்தும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, பிரியமானவளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு. ஆமென். கர்த்தர் அப்படிதான் விரும்புகிறார். நானும் நீங்களும் எல்லாவற்றிலும் வாழணும், சுகமா இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்க சுகமா இருப்பீங்க. சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பீங்க. ஆமென். வாதை அணுகாது. இணைந்து பாடுமா? எந்த பொல்லாப்பு நேரிடாது. கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். வாதை எந்த கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி சந்தோஷமாய் பாடுவோம். ஆமென். கைகளை தட்டி உற்சாகமாய் ஆமென். இயேசுவின் ரத்தம் எல்லா வாதைகளையும் நீக்கி நம்மை சுகப்படுத்தும். ஆமென். சந்தோஷமாய் ஆமென். நன்றி அப்பா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். ஓ அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். எனவே வாதை உந்தன் கூடா. சந்தோஷமாய் பாடுவோம், உற்சாகமாய் பாடும்போதே அற்புதம் நடக்கும். சத்துரு விலகி போவார். ஆமென். மகளே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்குட்டி இயேசுவின் ரத்தம் சாத்தானை ஜெயிக்கும். ஓ ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, கொல்லா. எத்தனை வருஷ கட்டுகளோ ஆண்டவர் அதை அறுத்து போடுவார். வாதை ஓ வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு உங்க கூடாரத்தை அணுகாது. ஆமென். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அப்படி எழுந்து பாடுவோம். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன்
அற்புதம் நடக்கும். ஆமென். கர்த்தருடைய கைகள், அவருடைய பிடி, எல்லா கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். ஓ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓ பிரியமானவனே, உன் ஆத்துமா, உங்கள் ஆத்துமா வாழும். ஆமென். சகல ரபனா, கர்த்தருடைய வல்லமை இரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. ஓ மிதித்திடுவாய், காண்பிடுவாய், மிதித்திடுவாய், காண்பிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, சந்தோஷமாய் கர்த்தர் உங்கள் நுகங்களை அறுக்கிறார், உங்கள் கட்டுகளை முறிக்கிறார். ஓ ராபா லா ராபா, சுகமளிக்கிற வல்லமை கடந்து வருகிறது. பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். பிரியமானவனே, பிரியமானவன், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நீண்ட வருஷமாய் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கட்ட தருகிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரியமானவளே, பிரிய ஷனரபனா, கர்த்தருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உன் மேல உதிக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஓ பிரியமானவன், பெற்றுக்கொள்ளுங்க அந்த ஆசீர்வாதத்தை, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. வற்றிலும் வாழ்ந்து சுகமா இருமகளே. வாய்களை திறந்து அன்னை பாசைகளை பேசி அந்த தெய்வத்தை உயர்த்து. ஒருவேளை புதிதாய் இன்றைக்கு வந்துருங்கன்னா, இந்த ஆராதனைக்கு புதிதாய் வந்திருப்பீர்களானால் இருக்கிற இடங்களில் இணையம் வழியாக எங்களோடு கூட நீங்கள் எங்கிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அங்கேயும் வந்து அற்புதங்களை செய்வார். இந்த தெய்வம் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற தெய்வம். ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அவர் பெரியவர். உயர்த்துங்க, உயர்த்துங்க அவருடைய நாமங்களை சொல்லி. இயேசு பெரியவர். ஆமே. உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். வாய்களை திறந்து இயேசுவேன் கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஆமே. எது மாறாம இருக்கிறதோ, ஆமே, ஒருவேளை டாக்டர் இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஆமே, இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் முடிந்ததில் ஒரு துவக்கத்தை தருவார். ஹல்லேலூயா. மாறாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை தருவார். பலவிதமான அழுத்தங்கள், பலவிதமான கடன் பிரச்சனைகள், வேதனைகள், ஆமென், யாரிடமும் சொல்ல கூட முடியல. ஹல்லேலூயா. பலவிதமான நெருக்கங்கள், அழுத்தங்களோடு நீங்க வந்திருக்கீங்க. இன்றைக்கு இது என் வருத்தத்தையும் என்னுடைய வேதனையும் யாருக்கு தெரியும் சொல்லி நீங்க வேதனையோடு வந்திருக்கீங்க. எல்லாம் அறிந்த ஒரு தெய்வம் இருக்கிறார். நமக்காக சிலுவையில் அந்த கேடு அடைந்த தெய்வம், தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்ட தெய்வம் இந்த இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியும். தம்மிடத்தில் வருகிற ஒருத்தரை அவர் புறம்பே தள்ள மாட்டார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்லி இருக்கிறார். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருவார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் சொல்லுங்க. ஆமே. நீர் என் கண்மலை, நீர் என் கோட்டை, நீர் என் ரட்சகர், நீர் என் தேவன், நீர் நான் நம்பி இருக்கிற துருகம், நீர் என் கேடகம், நீர் என் ரட்சணிய கொம்பு, நீர் என் உயர்ந்த அடைக்கலம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, மரித்து போயிருக்கிறதை கர்த்தருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது உயிர் பெற செய்யும். எதெல்லாம் மரிச்சிருக்கிறதோ கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. மரித்தோரை உயிர் பெற செய்பவரே, மனதுருக்கம்
எங்கள் மேல் இறைந்தவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. மரித்தோரை உயிர் பெறச் செய்பவரே, மனதுருக்கம் எங்கள் மேல் இறைந்தவரே. ஆராதனை துதி ஆராதனை. ஆமென். கர்த்தர் பலன் தருகிறார். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை சுகப்படுத்துங்கப்பா. துதி ஆராதனை ஆராதனை நம்முடைய வேதனைகளை அறிந்த தெய்வம், ஆமே, நம்மை நன்றாய் புரிந்த தெய்வம் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்க போகும்போது சும்மா போகிறதில்ல. உன் வேதனை நீங்கி நீ சுகமா இருப்பாய் என்று வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமே, நான் உன்னை நிலை நிறுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்லி இருக்கிறாரு. அந்த நல்ல தெய்வத்திற்கு நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமே, நன்றிகளை நம்ம செலுத்துவோம். ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து ஆராதனை துதியா. இயேசு இருக்கிறார், கைவிட மாட்டார், கடைசி வரைக்கும் நடத்துவார். ஆராதனை, நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது விடுதலை. ஓ ஆராதனை துதி ஆராதனை என் தகப்பனே நரபனாதனை. ஓ ஆராதனை துதி ஆராதனை என் தெய்வமே உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீ போதுமே. பரிசுத்த நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பரந்தோடுதே. கரங்களை உயர்த்தி பரலோகில் நான் சேர வழியானீரே என் ரட்சகா என் தேவா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. என் ரட்சகா என் ரட்சகா என் ரட்சகா என் தேவா. ரட்சகா என் ரட்சகா என் தேவா. நம்ம ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர்தான் நம்மை ரட்சிக்கிறவர், அவர்தான் நம்முடைய தேவன், அவர்தான் நம்மை விடுதலை ஆக்குகிறவர். மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இன்றைக்கு இந்த ராத்திரி நேரத்தில் தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆலய ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு அவர் விடுதலை தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவனால் எல்லாம் கூடும். எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லுங்கள். எங்கள் தேவனாலே எல்லாம் ஆகும், எங்கள் தேவனாலே எல்லாம் ஆகும், எங்கள் தேவனாலே எல்லாம் ஆகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. இந்த ராத்திரி நேரத்தில் தேவன் உங்களை பலப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். இன்றைக்கு உங்கள் பலவீனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். எல்லா இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். ஆமேன். எல்லா இடங்களிலும் ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில ஒடுக்கப்பட்டு இருந்தாலும் இனி அவர்கள் ஒடுங்கி போகாதபடிக்கு, அவர்கள் பலவீனம் அடையாதபடிக்கு இந்த வேளையிலே கர்த்தருடைய வல்லமை விளங்குவதாக. இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தருடைய மகிமை விளங்குவதாக. அவருடைய சிறையிருப்பெல்லாம் மாறட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும். சத்ரு எந்த வகையில் உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலேயோ, குடும்பத்திலேயோ, பிள்ளைகள் நடுவிலேயோ சிறையிருப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை.
ஆமேன் என்று சொல்லி ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இந்த வேளையில தேவனை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். தேவனுடைய முகம் உங்களுக்கு நேராக இருக்கிறது. அவருடைய கண்கள் உங்களுக்கு நேராக இருக்கிறது. இந்த வேளையிலேயே கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடும், உங்களை சுகமாக்கும். அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துல தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை விளங்கும், வல்லமை விளங்கும். உங்க சரீரத்தில் அந்த வல்லமை விளங்கும். உங்க குடும்பத்துக்குள் அவருடைய வல்லமை விளங்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு மேல் அவருடைய வல்லமை விளங்கும். ஆமேன், 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 ஆமேன். எல்லா இடத்துல இருக்கிறவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல், ஹல்லேலூயா, சோர்வடையாமல் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஆமேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவர்களுக்கும் இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உதவி செய்ய போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு உதவி கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். உங்களுக்கு சகாயம் கிடைக்கும். இன்றைக்கு உங்களுடைய கரங்கள் பலப்படுத்தப்படும். இயேசுவின் நாமத்தினால இன்றைய ராத்திரி நேரத்தில் ஒருவர் கூட வெட்கப்பட்டு போக கூடாது. எல்லாருடைய முகத்தை நீர் ஆண்டவரை பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். கர்த்தர் இன்றைக்கு உங்களை காப்பாற்றுவார். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தரை நேசிக்கும்படி உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை நீங்கள் பெறுவீர்கள். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். கர்த்தாவே, இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உம்முடைய அடியார்களை நீர் சந்திக்க போகிறீர். அவருடைய பலவீனங்களை மாற்ற போகிறீர். உம்முடைய வல்லமையினாலே நீர் இடைபட போகிறீர். உம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களுக்கு சுகத்தை நீர் அனுப்ப போகிறீர். ராஜா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் முழு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இந்த அற்புத மாலை ஆராதனைக்காக மாலை நேரத்தில் வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு தான் நான் முதன்முறையாக புதிதாக வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்கிறவர்கள் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். புதிதாய் வந்தவர்கள் தயவாக நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள். புதிதாய் வந்தவர்கள் எழுந்து சபையார் இவர்களை கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆராதனை தொடர்ந்து இந்த சபையில் நடக்கிறது. உங்களை அந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இன்றைக்கு வந்த உங்களை, உங்களுடைய துக்கத்தை ஏசப்பா சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் வியாதி பலவீனங்களை கர்த்தர் நீக்கி சுகமாக்குவார். கர்த்தருடைய அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கீழே இருக்கிறவர்கள் இவர்களுக்கு கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இன்றைக்கு வந்திருக்கிற இவர்களை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் உட்காருங்கள். ஒருவேளை உங்களுடைய கரங்களை, இந்த கார்டு நீங்கள் வாங்காமல் இருந்தால் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். ஊழியர்கள் உங்களுக்கு அந்த கார்டு கொடுப்பார்கள். அதில் உங்களுடைய பெயர், உங்களுடைய விலாசம், என்ன தேவை, உங்களுக்கு என்ன சரீரத்தில் பலவீனம் என்பதை குறிப்பிட்டு நீங்கள் எங்களிடத்தில் கொடுங்கள். நாங்கள் அதற்காக ஜெபம் பண்ணுவதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த அற்புதமான ஜெபத்தில் அநேகர் இந்த ஆலய ஜெப நேரங்களில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதிசயங்களை அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அதை பற்றி தான ஒரு சில சாட்சிகளை நாம் வீடியோ மூலமாக கேட்க போகிறோம். அப்போ அது ஆன்லைனில் அந்த வீடியோ போடும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டு நாளாக எனக்கு நல்லா முடியவே இல்லை. காய்ச்சலுக்கு உண்டான அறிகுறிகளாக எனக்கு வந்துச்சு. படுத்துருவோன்னு பயந்து சுகமளிக்கம் கொடுத்துக்கு வந்தேன். தேவனுடைய வார்த்தை கேட்ட உடனே சுகம் கிடச்சி. கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்றேன். 6 மாசமா அந்த கால் வலி, முட்டி வலி ரொம்ப வேதனைப்பட்டு அழுது ஜெபம் பண்ண பிற்பாடு இன்னும் பூசி தடவின பிறகு இந்த காலை சுகத்தை கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி சொல்கிறேன். என்னுடைய தம்பி ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் கூப்பிட்டு போகும்போது டாக்டர் சொன்னாங்க அவங்க குழந்தை திரும்பி இருக்குது, அதனால் ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் குடும்பமாக வந்து வாரத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது பிரசவிக்க பண்ணிக்கிற நீங்கள் ஆண்டவரே நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கட்டளையிடுங்கன்னு வந்து குடும்பமாக நாங்கள் ஒரு வேதனையோடு ஜெபம் பண்ணோம். ஆண்டு அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதமான ஒரு சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மகனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு.
ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு அப்புறம் 108 இருந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் ஓடி போய் பார்த்தா முகத்துலலாம் ரொம்ப பயங்கரமான காயங்களோடு இருந்தான். நான் எப்போதுமே கையில் பேக்கில் ப்ரேயர் ஆயில் வச்சுருப்பேன். உடனே பிள்ளை தலையில் ப்ரேயர் ஆயிலை வச்சு ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீங்கள் ஜீவன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் அற்புதமாக அவனுக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாத்தார். பெரிய ஆக்சிடெண்ட்டில் ஜீவனை பாதுகாத்தார். அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அற்புத மாலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், சுகமாக்குவார். விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இருங்கள். தூர இடத்திலிருந்தும் மற்ற ஊர்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வீட்டிலே பல இடங்களில் கூடி விசுவாசத்தோடு ஜெபத்தில் தரித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமம் ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். பலப்படுத்தும் இயேசு உங்களை சுகமாக்குவார் என்ற தலைப்பில் இன்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். தூர இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப நீங்கள் விரும்பினாலும், உங்களுக்கு அற்புதங்கள் நடந்திருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்க்ரீனிலே பார்க்கிற இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்யும்போது இந்த நேரம் அந்த ஊழியர்கள் அந்த இடத்திலிருந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள், உங்களோடு பேசுவார்கள், ஜெபிப்பார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ரெண்டாவது சமாதானம் கொடுப்பார். மூன்றாவது ஆசீர்வாதம் கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். முதலாவது தம்முடைய ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாருடைய ஜனம்? உங்களுக்கு இந்த தெய்வம் தெய்வமாக இருக்கிறாரா என்பதை கவனியுங்கள். இந்த தெய்வத்தை நோக்கி நாம் விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளும்போது, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை அவருடைய சொந்த ஜனமாக மாற்றிவிடுகிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றுகிறார். அவருக்கு உகந்த அவருடைய ஜனமாக அவர் மாற்றிவிடுகிறார். அவர் நம்முடைய தேவனாக மாறிவிடுகிறார். நாம் அவருடைய ஜனமாக மாறிவிடுகிறோம். அவருடைய ஜனத்துக்கு 3 காரியத்தை அவர் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சொந்த ஜனமாக இருந்தார்கள். எகிப்திலே அவர்கள் இருந்தபோது அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவர் அவர்களை வனாந்திரத்திலே வழி நடத்தி வந்தபோது அவர்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். அவருடைய கால்கள் வீங்கவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை. அவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக சென்றது. அவர்கள் தாகமாயிருந்த போது தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார். பசியாயிருந்த போது வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு தூதர்களின் அப்பத்தை கொடுத்த அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றைக்கும் தெய்வமாக அவர் இருக்கிறார். தம்முடைய ஜனத்துக்கு அவர் நிச்சயம் பலன் கொடுப்பார். இந்த ராத்திரி வேளையிலே பலன் இல்லாமல் வீடுகளில் உட்கார்ந்திருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறீர்களோ, எந்த இடத்திலிருந்து பலவீனத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்ற வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக கொடுக்கிறார். அந்த பலன் இப்பொழுதே உண்டாவதாக. உங்கள் பலவீனத்தில் ஆண்டவருடைய பலனை கொடுக்கிற ஒரு கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த வேளையில் இந்த இடத்தில் வந்திருக்கிறவர்கள் ஆனாலும் சரி,
வீடுகளில் இருக்கிற ஆனாலும் சரி, கரங்களை உயர்த்தி பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஆண்டவருடைய நாமம் அவர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நிமிஷத்திலிருந்து உன் பலவீனத்தில் ஆண்டவருடைய பலனை நீ பார்ப்பாய். அவர் உனக்கு பலன் கொடுக்கிறதை இந்த ராத்திரி வேளையில், இந்த நேரத்தில், எந்த டிவியில் நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும், கிராஸ் டிவியில் கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் இன்றைக்கு பலப்படுத்துகிற கர்த்தர், உனக்கு அற்புதங்களை செய்கிற இந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவது, சமாதானம் கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில் பலவிதமான பயம் உனக்கு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட பேசினார். 3 காரியங்களை பேசினார். 1, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத. நீ பயப்பட வேண்டிய ஒரே ஒரு ஆள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் உன் ஆத்மாவையும் உன் சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லவர். உன் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த காரியத்துக்கும் நீ பயப்பட வேண்டாம். உன் சமாதானத்தை இழந்து இந்த ராத்திரி வந்திருப்பாயானால், உன் வீட்டில் சமாதானம் இழந்து நீ இன்றைக்கு வந்திருப்பாயானால், உனக்கு சமாதானம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை நீ பார்ப்பாயாக. உன் வாழ்க்கையில் பல சாபங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை அழுத்தி வைத்திருக்கலாம். பல நோய்கள் உன் வாழ்க்கையில் இருக்கலாம். உன் வாழ்க்கையில் பல விதத்தில் நீ வேதனையோடு துக்கப்பட்டு, எனக்கு என்ன சாபம்னு தெரியலையே, என் வீட்டுக்குள்ளே என்ன சாபம் இருக்குன்னு தெரியலையே, என் குடும்பத்துக்கு என்ன சாபம் இருக்குன்னு தெரியலையே என்று நீ பயத்தோடு நீ சமாதானம் இழந்து இருக்கலாம். கர்த்தர் அந்த சாபத்தை எல்லாம் மாற்ற வல்லமை உடையவர். அந்த சாபத்தை எடுத்து போட்டு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் கை உன்னை ஆசீர்வதிக்கும். அவர் கையில் ஆசீர்வாதம் இருக்குது, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன் குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் ஆண்டவர் தர வல்லமை உடையவர். யாக்கோபு என்கிற ஒரு மனிதன், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடவே மாட்டேன் என்று சொன்னான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அவரை ஆசீர்வதித்தார். அந்த சந்ததி முழுசும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது தன் கைகளை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். பலவீனம் எங்கே இருக்கிறது? ரோமர் 8:3 வாசிப்போம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்த்தார். மாம்சத்தில் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்லும்போது பல கட்டளைகளை கொண்டது. அந்த கட்டளைகளை பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்த அந்த மனிதர்கள் கை கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். கை கொள்ள முடியவில்லை. கை கொள்ள முடியாமல் அவர்கள் போய்விட்டார்கள். ஆகையினால் ஆண்டவர் அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாத மனிதர்களுக்கு என்ன செய்தார்? அந்த பாவத்தின் மாம்சத்தின் சாயலாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது 100க்கு 100 மனிதனாக வந்தார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். தேவனாய் இருந்தவர் இந்த பூமிக்கு மனுஷனாக நம்முடைய மாம்சத்தின் சாயலிலே வந்து அந்த பிரமாணத்தை ஆண்டவர் மேற்கொண்டு, பாவத்தையும் பிரமாணத்தையும் மேற்கொண்டு, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தை நமக்குள்ளே கொடுத்து, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார்.
ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர். நீங்கள் எந்த பாவத்தை செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை இந்த இயேசுவுக்கு இருக்கிறது. காரணம், அவர் நம்மை போல இந்த உலகத்தில் வந்து சோதிக்கப்பட்டு பாவமில்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து அவர் தன் மாம்சத்தை கொடுத்து சிலுவையில் அறைந்து நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். ஆகினால் ஆண்டவர் அவருக்காக வாழுகிற வாழ்க்கையை நமக்கு தந்து பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்கள் பாவத்திலேயே வாழ்ந்து மடிந்து போக வேண்டாம். நீங்கள் பாவத்திலேயே வாழ்ந்து குற்ற உணர்வோடு இருக்க வேண்டாம். நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து உங்களை அதிலிருந்து விடுதலையாக்க அவர் வல்லமை கொடுக்கிறவர். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் எந்த பாவ பலவீனம் உனக்கு இருக்கிறது? சில ஆட்களுக்கு பல பலவீனங்கள், பாவ பலவீனங்கள் இருக்கும். அவங்க வாழ்க்கையில் அவங்க செய்த அந்த பாவத்தை விட்டு விலக முடியாமலே இருப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் யார் இருந்தாலும் உங்களை விடுதலையாக்க அவரால் முடியும். சில நேரத்தில் குடித்து உன்னால் குடியை விட முடியாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவரை நோக்கி அந்த கிருபையை கேட்டு, ஆண்டவர் இன்னையிலிருந்து அந்த பழக்கத்தை நான் விட்டுறணும்னு சொல்லி கேளு. ஆண்டவர் உனக்கு அந்த காரியத்தில் விடுதலை தருவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். உனக்கு எந்த பலவீனம் இருக்கிறது? எந்த சண்டை போடுற ஆவி உனக்கு இருக்கா? எப்பவும் குறை சொல்லி எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆவி உனக்குள்ளே இருக்குதா? கோபம், எரிச்சல் திடீர்னு வந்து அப்படியே உனக்கு வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல் இருக்கிறிய, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான ஒரு நல்ல விடுதலையை தருவார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல விடுதலையை ஆண்டவர் தருவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். இந்த ஆண்டவர் மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி எப்படி இருக்கும்? உற்சாகமாக இருக்கும். ஆண்டவர் மாம்சத்தில் சோதனைகள் வராதபடி நீ ஜெபம் பண்ணு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபத்தில் சோதனைக்கு உட்பட பிரவேசிக்க பண்ணாமல், சில ஆட்கள் சோதனை வந்தால் அந்த இடத்துல நின்று நான் ஜெயித்துருவேன்னு சொல்லி அந்த இடத்துல நிற்பாங்க. அப்படி இல்லை. சோதனைக்கு உட்பட பிரவேசிக்க பண்ணாதேன்னு ஜெபம் பண்ணி உன்னை தீமை நின்று ஆண்டவர் ரட்சிக்கணும். எந்த பாவமாகிய தீமை உன்னை மேற்கொள்ளக்கூடாது. நீ அதை ஜெயித்து வாழணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கு அந்த ஜெயத்தை தருவார். ஒரு வெற்றியை ஆண்டவர் தருவார். இந்த ராத்திரி வேளையில் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை உண்டாகும். 2 கொரிந்தியர் 12:9 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே தங்கும்படி, பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். சாத்தானால் குட்டப்படுகிற ஒரு முள் பவுலுடைய சரீரத்தில் இருந்தது. அது அவனை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. இந்த பவுலுடைய வாழ்க்கையில் அவன் எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்து எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அவனுக்கு ஆண்டவர் ஏராளமான வெளிப்பாடுகளை கொடுத்தார். வேதத்தில் 14 நிருபங்களை எழுத ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். அவன் அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த போது ஆண்டவர் அவனுக்கு ஏராளமான காரியத்தை கொடுத்தார். அவனை ஆச்சரியமாக ஒரு ஒளி அவனை சந்தித்தது. அவனுக்கு ஆண்டவர் செய்திருக்கிற அநேக கிருபைகள் உண்டு, அந்த வெளிப்பாடுகள் உண்டு. அவன் தன்னை உயர்த்தாதபடி, அவன் தன்னை மேன்மைப்படுத்தாதபடி, அதனால் சாத்தானை போல மேன்மைப்படுத்தி பெருமைப்பட்டு அவன் வானத்திலிருந்து கீழே விழுந்தது போல இவன் விழாதபடி, இவன் சரீரத்தில் இவன் தன்னை உயர்த்தாதபடி ஆண்டவர் ஒரு முள்ளை கொடுத்திருந்தார். அந்த முள் அவனுக்கு இருந்தது. 3 தடவை போய் ஜெபம் பண்ணான். அந்த ஜெபம் கேட்கப்படலை. ஆனால் ஒன்று ஆண்டவர் சொன்னார், ஜெபம் உனக்கு கேட்கப்படாட்டாலும் என் உதவியை உனக்கு தர்றேன், என் கிருபையை உனக்கு தர்றேன், நீ பயப்படாத. உன் பலவீனத்தில் என் பலன் வரும்.
அல்லேலூயா. கை உயர்த்தி இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் எந்த பலவீனம் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பலன் உன் மேலே வருகிறதுனால அந்த பலவீனம் உனக்கு பெருசாக தெரியாது, ஆண்டவருடைய வல்லமை உனக்கு பெருசாக தெரியும். ஆண்டவருடைய வல்லமை வந்து உன் மேலே தங்கி இருக்கும். ஆண்டவருடைய கரம் இந்த நேரத்தில் உன் மேலே வந்து இறங்குகிறதை நீ கண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாயாக. ஆகினால் ஆண்டவரே, உங்கள் பலன் என் மேலே வரட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பலன் என் மேலே இருக்கட்டும், உங்கள் வல்லமை இப்போ என் மேலே வந்து இறங்கட்டும். என் பலவீனத்தில் உங்கள் பலனை நான் பார்க்கணும் ஆண்டவரே. எப்படியாயினும் என்னை பலப்படுத்துகிற ஆண்டவரே, உங்களுடைய கரம் இந்த நேரத்தில் இறங்கி வரட்டும். இந்த இடத்துலேருந்து எந்த இடத்துலேருந்து நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய பலன் இப்பொழுது உன் மேலே வரும். ஆண்டவருடைய வல்லமை உன் மேலே வந்து தங்கும். உன் பலவீனத்தை நீ பார்க்க முடியாது, ஆண்டவருடைய பலனை தான் நீ பார்ப்பாய். ஆண்டவருடைய வல்லமை உன் மேலே இருக்கிறது நீ பார்ப்பாய். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை ஆண்டவர் எப்பொழுதுமே நேசிக்கிறவர். உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டார். ஆண்டவருடைய கிருபை உன்னை தாங்கும். கிருபை என்பது பரத்தில் இருந்து வருகிற உனக்கு உதவியை ஆண்டவர் கொடுத்து இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் உன்னை நடத்த வல்லமை உடையவர் என்பதை நீ விசுவாசிப்பாயானால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் மேல் தம்முடைய கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த பெண் ஒரு ஆலயத்துக்குள்ள அவள் இருக்கிறார். இயேசு பார்க்கிறார், அவளை அழைக்கிறார். ஆண்டவர் உன் பலவீனத்தை பார்க்கிறார். அவருடைய கண்கள் உன்னை பார்க்குது. இந்த ராத்திரி வேளையில் நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? அந்த பெண்ணை பார்த்த உடனே ஆண்டவர் அவளை கூப்பிட்டார், வா. இந்த எத்தனை பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாலும் இந்த 18 வருஷமாக ஒரு சாத்தான் இந்த பெண்ணை கட்டி வைத்து அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாதபடி இந்த பூமியையே பார்த்து நடக்கிறவளாக இருந்தாள். அந்த முதுகு எலும்பு தண்டு வளைஞ்சு காணப்படுது. அவளால் நிமிர முடியலை. அவள் மிகுந்த பலவீனத்தில் இருந்தாள். அவளை 18 வருஷமாக சாத்தான் கட்டி போட்டான். கலகம் எல்லாம் கைகளை சுற்றி சாத்தான் கட்டி இருக்கிற கட்டுகள் எத்தனை வருஷமாக உன்னை கட்டி இருந்தாலும், வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, தூர இடத்துல பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு எத்தனை வருஷமாக சாத்தான் உன்னை கட்டி இருந்தாலும் இந்த பிசாசு இன்னைக்கு இப்பொழுது உன் பலவீனம் உன் சரீரத்தை விட்டு போகுது. இப்போ உன் வியாதியை சுகமாக்குகிறான். எத்தனை வருஷம் வியாதியாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் பிசாசு கட்டி இருந்தாலும் அந்த கட்டு அவிழ்ந்து போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனப்படுத்துகிற ஆவியை புறப்பட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் உம்மை விட பெரிய காரியங்களை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த ஆன்லைன் மூலமாக தேவனுடைய வல்லமை எந்த இடத்துல, எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த கட்டுகள் இன்றைக்கு அவிழ்ந்து போவதாக. அவள் உடனே தலை நிமிர்ந்து அவள் நடந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதத்துக்காக எந்த மனுஷனையும் நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். உன் கட்டுகளை அவிழ்க்கிறவர் இயேசு. ஆகையினால் அவரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் உன்னை பார்த்து அழைக்கிறார். உன் வேதனையை அறிந்திருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் உனக்கு இருந்தாலும் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சாத்தானின் கட்டுகளை அவிழ்த்தார். இவள் ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லுகிறார். ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லும்போது சகே என்கிறவனை பார்த்து இவன் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் என்று சொல்லுகிற ஒரு முற்பிதா ஒருத்தர் இருந்தார். அவர் எந்த ஊர்லேயோ இருந்தார். அவரை அழைத்தார். அவன் அன்றை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார். அவனுடைய சந்ததி இன்னைக்கும் பூமியில் இருக்குது. அவன் நிமித்தம் அவனுடைய சந்ததியில் இயேசு பிறந்தார். ஆபிரகாமின் சந்ததியில் இயேசு பிறந்தார் என்று பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் குமாரர்கள் நாம். ஆண்டவர்
நம்முடைய முற்பிதாக்களை நடத்தின அதே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு மாறாமல் இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா, நாங்கள் எங்கே போவோம், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? எங்கேயும் போய் விடுதலை பெற முடியாமல் தான் இங்கே வந்திருக்கிறோம். நீர் எங்களை சுகமாக்க முடியும் ஆண்டவரே. எங்களுக்கு டாக்டர்கள் தெரியாது, எங்கள் கையில் பணம் இல்லை ஆப்ரேஷனுக்கு, எங்கள் கையில் ஆண்டவரை எங்கே போகணும் என்னென்னு தெரியாது. ஆனால் இந்த வியாதிகளை சுகமாக்க உம்மால் முடியும் ஆண்டவரே. எந்த ஆப்ரேஷன் இல்லாமலே சுகமாக்க முடியும். எந்த கேன்சர் நோய்களையும் நீ சுகமாக்க முடியும். எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அதை மாற்றி அமைக்க வல்லமையுள்ள தேவன் நீர். பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை அவருடைய பலப்படுத்தினது. நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக, உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு இந்த கொடுத்தது. சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம், அவருடைய நாமம் நீங்கள் பார்த்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அப்போ ஒரு சப்பானி ஒருவன் 40 வருஷமாக தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததுலேருந்து ஒரு சப்பானி அவனை தூக்கி தூக்கி சுமந்து ஆலயத்துக்கு முன்னால் கொண்டு வாசலில் வைப்பாங்க. அவன் அங்கே போகிற வர்றவங்ககிட்டலாம் பிச்சை கேட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பேதுரும் யோவானும் பார்த்தபோது அவனுக்கு ஏதாவது பிச்சை கொடுப்பார்களா என்று வெறும் காசை எதிர்பார்த்தான். இவர்கள் சொன்னார்கள், எங்களிடத்தில் காசு இல்லைப்பா, வெள்ளியும் இல்லை, பொண்ணு இல்லைப்பா, எங்கிட்ட ஒன்று இருக்குது, அது நசரனாகிய இயேசுவின் நாமம். அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அந்த நாமத்தில் ஒரு வல்லமை இருக்குது. அந்த நாமத்தின் வல்லமை உன்னை பிச்சைக்காரனாக வச்சிருக்கிற அந்த நிலைமையிலிருந்து உன் வேதனைகளை மாற்றி உன்னை நடக்க வைக்க அந்த வல்லமை வரும். ஆமென். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இன்றைக்கு ராத்திரி வேளையில் உங்கள் நாமம் இயேசுவே, இந்த ராத்திரி வேளையில் உங்கள் கிருபை, இந்த ராத்திரி வேளையில் உங்கள் கண்கள் எங்கள் பலவீனங்களை பார்க்குது ஆண்டவரே. உங்கள் நாமம் இந்த நேரத்தில் பலவீனப்பட்ட கால்களை தொடும்படி ஜெபிக்கிறோம். எத்தனை வருடமாக கால்கள் பலவீனப்பட்டு நடக்க முடியாமல் இருக்கிற கால்களை இன்றைக்கு பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிற நுரையீரல்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொண்டைகளை பலப்படுத்தும். எந்த வியாதிகள், எந்த ஜுரங்கள், எந்த விதமான நோய்கள் பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதை பலப்படுத்த உம்முடைய நாமம் போதுமானது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் சுகமடைவார்களாக. அந்த நாமத்தின் வல்லமை சர்வாங்க சுகத்தை கொடுக்கும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உனக்கு இருக்கிற அத்தனை நோய்களையும், உன் நரம்புகளில் இருக்கிற நோய்கள், உன் தலையில் இருக்கிற நோய்கள், உன் சர்வ அங்கத்தில் இருக்கிற நோய்கள், உன் கைகளை அசைக்க முடியல, தூக்க முடியல, உன் கால்கள் நடக்க முடியலை, உன் எலும்புகள் பிடித்திருக்கிறது, எல்லா பலவீனங்களும் இப்பொழுதே ஆண்டவரே அது நீங்கி போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உன்னை தொட்டிருக்கிறார். எந்த வீடுகளில் இருந்திருந்தாலும் கை உயர்த்தி, இயேசுவே, இன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் எனக்கு இருக்குது, வேற ஒன்றும் எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, உங்கள் நாமம் வல்லமை உள்ள ஒரு நாமம். இயேசுவின் நாமத்தை சொல்லி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறீர். பிதாவிட்ட கேட்கும்படி நாங்கள் உம்மிடத்தில் தைரியமாய் வருகிறோம் உம்முடைய நாமத்தை கொண்டு. காரணம் உம்முடைய நாமத்தில் சர்வ அங்கமும் சுகமடைய ஆண்டவரே அதுக்கு வல்லமை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி, தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொன்னான். சிம்சோன் என்கிற ஒரு மனிதன், அவனுக்கு ஆண்டவருடைய பலன் ஏராளமாக இருந்துச்சு. அவனுக்கு இருந்த பலன் ஒரு சிங்கத்தின் வாயை பிடிச்சி கிழிச்சிட்டான். ஒரு ஆட்டை கிழிக்கிற போல
ஒரு சிங்கத்தின் வாயை பிடிச்சி கையை வச்சு கிழிச்சி ரெண்டாக்கிட்டான். அந்த மாதிரி பலன் அவனுக்கு இருந்துச்சு. அவனை ஒருத்தராலும் கட்ட முடியல. அவனுக்கு பலன் எங்கே இருந்துச்சுன்னா, ஆண்டவர் அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து, அவனுக்கு நசரேய விரதத்தை கொடுத்து, அவனுடைய தலைமுடியில் கத்திப்படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவனோ இந்த பெண்களை பார்த்தா போயிடுவான், அவங்க பின்னால் அவன் மடியில் போய் படுத்துக்கிடுவான். அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் அவனுக்கு இருந்துச்சு. ஒரு பெண்ணிடத்தில் போய் அந்த சத்துருக்கள்லாம் அந்த பெண்ணிட்ட சொன்னாங்க, இவன் பலன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடி. அவள் ஓயாமல் அலட்டிக்கிட்டே இருந்தான். இவனை அப்படியே நச்சரித்து அவனை விடவே இல்லை. அவன் பலன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவன்கிட்ட கேட்டு 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 அவன் ஏமாற்றி பார்த்தான். ஆனாலும் அவன் விட்டலை. விட்டு கடைசியில் என் முடியை வெட்டிட்டா என் பலன் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் பலன் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த பலனின் ரகசியத்தை எதிரிக்கு சொல்லிட்டான். இப்படி தான் சில நேரம் பிசாசு ஒன்று எதிரி கையில் பிடிச்சி கொடுத்துருவான். உன் வாழ்க்கையில் தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காத. உனக்கு எவ்வளோ பலனை ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். ஆனால் அவன் வாழ்க்கையில் நீ ஒரு நாளும் பலவீனத்தில் போய் படுத்துறாத. அவன் பலனெல்லாம் போயிட்டு அவனுக்கு பலன் போனதே அவனுக்கு தெரியலை. ஏன்னா அவன் பாவத்தில் மதிமயங்கி இருக்கிறான். கடைசியில் அவன் கண்களை பிடுங்கி அவனை மாவரைக்க வச்சுட்டாங்க. எல்லாரும் அவனை பரியாசம் பண்ணுறாங்க. இவ்வளவு நாள் பெலிஸ்தரை அடக்கி ஆண்டவன், பெலிஸ்தர் அவனை கண்டா பயப்படுற அளவுக்கு இருந்த இப்பையன் இவன் எல்லாருக்கும் முன்னால் பரியாசம் பண்ணுற அளவுக்கு மாறிட்டான். அவன் கண்ணு போயிட்டு அவன் கையை விலங்கு போட்டாங்க, மாவரைக்க வச்சாங்க. எல்லாரும் பரியாசம் பண்ணும்போது அவன், ஆண்டவரே ஒரு விஷயம் எனக்கு இறங்கும், என்னட்டிருந்து போன பலன் மறுபடியும் வரட்டும். அவனுக்கு மறுபடியும் இழந்து போன முடி வளர்ந்தது என்று வேதத்தில் போட்டிருக்குது. உன் வாழ்க்கையில் பின்மாற்றத்தில் போயிட்டியா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஞானஸ்தானம்லாம் எடுத்த பிறகு ஆண்டவரை சரியாக விசுவாசிக்காமல் உன் வாழ்க்கையில் அசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியா? ஆண்டவர் பேசின வார்த்தைகளெல்லாம் உன் வாழ்க்கையில் விட்டுட்டியா? மறுபடியும் ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு இந்த பலனை தாரும் என்று ஒரு விஷயம் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது இந்த ஆண்டவர் மறுபடியும் உனக்கு பலனை தருவார். அந்த சிம்சோனுக்கு மறுபடியும் பலன் வந்தது. 2 தூணை பிடிச்சிக்கிட்டு அந்த தூணை அவன் இழுத்த போது அந்த மண்டபமே கீழே விழுந்துட்டு 3000 பேர் அவர்கள் செத்து மடிந்தார்கள். அருமையானவர்களே, இழந்து போன உன் பலனை நீ பெற்றுக்கொள்ளணும். இழந்து போன கிருபைகளை மறுபடியும் நீ பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் உனக்கு பலனை தருவார். நீ இழந்து போன பலன் உனக்கு மறுபடியும் வரும். அதுக்கு ஜெபந்தான். ஒரு விஷயம் எங்களுக்கு இறங்கும், ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு இறங்கும் என்று கேட்கும்போது ஆண்டவர் மறுபடியும் அந்த பலனை நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எப்படி நமக்கு பலன் வரும்? பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்மகிட்ட பலன் இல்லை. நமக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும், பசியாக இருக்கவும் தெரியணும், பட்டினியாக இருக்கவும் தெரியணும், நிறைவாக இருக்க தெரியணும், குறைவுபடவும் ஆண்டவர் போதிப்பார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் கொடுப்பார். அவர் தான், அவருடைய பலன் தான். இந்த இயேசு நமக்கு பலனை கொடுக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த வார்த்தைகளை எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த வீட்டிலிருந்து கேட்டாலும், டிவி மூலமாக கேட்டாலும், யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக கேட்டாலும், இங்கே ஆலயத்தில் வந்து கேட்டாலும், இன்றைக்கு முதலாவது இயேசு உன் பாவத்தை மன்னிக்க வல்லமை உடையவர். அவரே
உனக்காக சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தினவர். முதலாவது உன் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கணும். அதுதான் பெரிய அற்புதம். உன் வாழ்க்கையில் உன் ஆவி செத்து இருக்குது, ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியலை. உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த பலன் வேணும். இயேசு முதலாவது உன் பாவத்தை மன்னிக்கும் போது தான் உனக்கு பெரிய சமாதானம் வரும், ஆசீர்வாதம் வரும். அதனால் முதலாவது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், இயேசுவே என் பாவத்தை முதலாவது மன்னியும், எனக்கு என் பாவத்தை மன்னித்து என்னை வாழ்க்கையில் எனக்கு ஒரு மாற்றத்தை தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். எத்தனை பேர் இந்த ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும் ஐயா, என் உள்ளத்தில் வரணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறவங்க தைரியமாக கை வைத்து காண்பீங்கள். சீக்கிரமாக எங்கே இருந்தாலும் கரம் வைத்து காண்பீங்கள். இந்த பக்கம் இருந்தாலும் கை வைத்து காண்பீங்கள். ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் வருவார். வீடுகளில் இருந்தாலும் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவத்தை அவர் மன்னிக்கணும்னு சொல்கிறோம், கை வைத்து காண்பீங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கை உயர்த்தின நீங்கள் எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். சீக்கிரமாக எழுந்து நில்லுங்கள். கை உயர்த்தினவர்கள் எழுந்திருக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கொண்டு முன்னால் வரும்படி உங்களை அன்பாக கேட்குறோம். சீக்கிரமாக முன்னால் வாங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். தூர இடத்துல இருக்கிறவங்களும் வீடுகளில் இருக்கிறவங்களும் எழும்பி முன்னால் போங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நில்லுங்கள். நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இறங்கி வரும். நான் சொல்கிற ஜெப வார்த்தைகளை தைரியமாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். நான் சொல்கிற ஜெப வார்த்தையை கண்களை மூடி உண்மையாக சொல்லுங்கள். நான் சொல்கிறதுனால சொல்லாமல் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். உங்கள் குணத்தில் ஒரு மாற்றம் வரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். ஆண்டவரை விசுவாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசுவே, என் பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுவே, என் பாவங்களை மன்னிக்க நீர் சிலுவையில் எனக்காக மரித்து இரத்தம் சிந்தி என் பாவங்களை மன்னித்து கழுவியிருக்கிறீர். இயேசுவே, நீர் உயிரோடு எழும்பியிருக்கிறீர். என் பாவத்தின் மேலே எனக்கு வெற்றியை தந்திருக்கிறீர். நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை. என்னை ஆசீர்வதியும். இயேசுவே, எனக்கு அற்புதம் செய்யும். எனக்கு சமாதானம் தாரும். எனக்கு பலனை தாரும். என் வாழ்க்கையை மாற்றும். இயேசுவே, உண்மையாயுமை நோக்கி கூப்பிடுகிறேன். என் வாழ்க்கையை மாற்றி அமையும். என் இருதயத்தை மாற்றும். என்னில் உள்ள எல்லா குறைகளையும் இன்றைக்கு எடுத்து போடும். என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். என் கோபத்தை எடுத்து போடும். எரிச்சலை எடுத்து போடும். பொய்யின் ஆவியை எடுத்து போடும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். என் உள்ளத்தில் வாரும். என் உள்ளத்தில் வாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே முன்னால் வந்தவங்க நல்ல ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து வீட்லேயும் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள்ளே வரணும். சின்ன குழுக்கள் இருந்தால் அதில் வரணும். இந்த வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல தொடர்ந்து வரணும், விடாமல் வரணும். நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் பெண்கள் ஆராதனை இந்த இடத்துல நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட்டம் இருக்கும். கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் பக்கத்தில் யாராவது அவங்கள கூப்பிட்டு வந்தால் அங்கே குழுக்கள் மத்தியில் போய் கலந்து கொள்ளுங்கள். முதலாவது ஜெபமன பழகுங்க. நீங்கள் அப்பாட்ட பேசுகிறது போல் நீங்கள் பேசுங்க. ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர்கிட்ட பேசணும். அவர் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு பைபிள் வாங்கி படிக்கணும். பைபிளில் ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். பிறகு நல்ல ஐக்கியம் இருக்கணும். நல்ல ஜெபமன தெரிஞ்சவங்களோடு சேர்ந்து பழகுங்க. உங்களுக்காக மற்றவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இப்போ வியாதிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கைகளில் அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கொள்வோம். நம்ம எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சுகம் கொடுப்பார் என்று யாக்கோபின் நிருபத்தில் எழுதியிருக்குது. ஆண்டவர் அதை நமக்கு நிச்சயமாக
நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இந்த எண்ணெய் பாட்டில் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். வீடுகளில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த எண்ணெயை ஆசீர்வதியும். இயேசுவே, நீ சொன்னபடி நாங்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுகிறோம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தர் அவர்களை எழுப்புவார். பாவம் செய்தால் அது மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. சீஷர்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணார்கள். வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகமடைந்தார்கள். பிசாசுகள் புறப்பட்டு போனது என்று எழுதப்பட்ட வசனத்தை விசுவாசித்து இந்த எண்ணெய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த வியாதி இருந்தாலும், எத்தனை வருஷம் வியாதி இருந்தாலும், எத்தனை நாட்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் இன்னைக்கு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தினால இந்த அற்புதத்தை செய்யும், அடையாளத்தை நீ செய்யும், பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலுமுடைய வல்லமை இறங்கட்டும். ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இப்பொழுது எண்ணெய் பூசி எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல பூசி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவருடைய கரம் இருக்க, ஆண்டவருடைய வல்லமையின் கரம் இறங்கி வரட்டும். எல்லா வியாதிகளையும் கட்டி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வார். அற்புதம் செய்து முடித்த உடனே நீங்கள் ஆண்டவர் அந்த அற்புதம் செய்திருப்பார். விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். அந்த விசுவாசத்தை கிரியையில் காண்பித்து செய்ய முடியாததெல்லாம் செய்து பார்த்தா ஆண்டவர் அற்புதம் செய்வார். எல்லோரும் எழுப்பி நிற்போம். இந்த நேரத்தில் எல்லாரும் கைகளை, எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ அந்த இடத்துல கைகளை வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுகிறோம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், வியாதிகளை இன்றைக்கு மாற்றிவிடும். இப்பொழுது உம்முடைய வல்லமை, சுகமாக்கும் வல்லமை இந்த இடத்துல இருக்குது. உங்கள் நாமம் இந்த இடத்துல இருக்குது. உங்கள் கிருபை இந்த இடத்துல இருக்குது. சாத்தானுடைய கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுகிற வல்லமை இந்த இடத்துல இருக்குது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குவீராக. இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா பொல்லாத ஆவிகளை மாற்றிவிடும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளையும் இந்த நேரத்தில் அப்புறப்படுத்துகிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கண்களில் இருக்கிற பலவீனம் இப்பொழுது நீங்கி போகிறது. கர்த்தர் உன் கண்களை திறக்கிறார். செவிட்டு காதுகளை இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவியை அப்புறப்படுத்துகிறோம். செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவருடைய ஒரு வல்லமை, ஆண்டவர் சுகமாக்கும் ஒரு வல்லமை, சப்பானிகளை எழுந்து நடக்க பண்ணுகிற வல்லமை, இடுப்பு எலும்புகளை ஆண்டவரை பலப்படுத்துகிற வல்லமை, கால்கள் எலும்புகளை பலப்படுத்துகிற வல்லமை, மூட்டு எலும்புகளை பலப்படுத்துகிற வல்லமை, கணுக்கால் எலும்புகளை பலப்படுத்துகிற வல்லமை, ஸ்பைனல் கார்டுகளில் சுகத்தை கொடுக்கிற ஒரு வல்லமை. ஆண்டவரே, எத்தனை பலவீனம் இருந்தாலும் எழும்ப முடியாதவங்க, நடக்க முடியாதவர்கள், ஆண்டவரே படுத்திருக்கிறவர்கள் எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தினால வீட்டில் கட்டிலில் படுத்திருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தினாலே எழும்ப பண்ணுவீராக. அவர்கள் கால்கள் நடப்பதாக, தள்ளாட ஓட்டாதிரும், கால்களை தள்ளாட ஓட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இந்த வார்த்தை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, உன் பலவீனத்தின் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வாயில் இருக்கிற பிரச்சனை, நாக்கில் இருக்கிற கேன்சர்கள் மாறட்டும். ஆண்டவரே, தொண்டையில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றட்டும். எல்லா கோல்டு, எல்லா ஃபீவர்கள் இந்த நாட்களில் விலகி போ இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத ஆவியே போ இயேசுவின் நாமத்தினால. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வியாதியின் கிருமிகள் பிள்ளைகளை தாக்காதபடி இந்த சரீரத்தை கோட்டை வைத்து காத்துக்கொள்ளும், வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே கால்களும் கைகளும் கரடுகளும் பலன் கொள்ளட்டும். உன்னில் இருக்கிற பலவீனம் மாறி போகிறது. இப்பொழுதே கர்த்தர் உன்னை பலப்படுத்தி விட்டார். உனக்கு சுகம் வந்திருக்கிறது. வயிற்று கட்டிகள் மறைந்து போகிறது. வயிற்றில் இருக்கிற வேதனைகளை கர்த்தர் மாற்றி போட்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் குடல் புண்களை ஆண்டவர் சுகமாக்குகிறார். ஜீரணம் ஆகாமல் இருக்கிற பகுதிகளை கர்த்தர் தொட்டு நல்ல ஜீரணம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் வாய்வு சம்பந்தமான நோய்கள் புறப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, இருதய பிடிப்பு, உடம்பில் இருக்கிற பிடிப்புகள் எல்லாம்
கட்டுகளெல்லாம் உடையட்டும் இயேசு நாமத்தினாலே. கர்த்தர் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு தலை குத்தும் நீங்கி சுகம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கி வருகிறதற்காய் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். ஒவ்வொருவர் மேலே இறங்கும் ஆண்டவரே. ஏழை எளிய மக்களை நீர் தொட்டு சுகமாக்கும். ஆப்ரேஷன் இல்லாமலே நீர் சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதய வாழ்வுகள் இன்றைக்கு அப்படியே செட் ஆகும்படி ஜெபிக்கிறோம். சுகமாகும்படி ஜெபிக்கிறோம். இரத்த ஓட்டங்கள் சீராகட்டும். கழுத்து நரம்புகள் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிடிகளையும் நீர் மாற்றி போடுவீராக. சின்ன குழந்தைகளை தொடும் ஆண்டவரே. சின்ன குழந்தைகள் மேல் கைகளை வைத்தருளும். அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய எல்லா மூளை அறிவுகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. கண்கள் பேச்சுகள் மற்ற எல்லாம் வரும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நல்ல விதத்தில் வளரும்படி ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் குழந்தை பாக்கியங்களை அருளி செய்தரலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு குழந்தை பாக்கியங்களை அருளி செய்யும்படி ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத வேலை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எந்த ஆசீர்வாதம் வேணுமோ அந்த ஆசீர்வாதத்தை கொடும். பலனை கொடுமாண்டவரே. சமாதானத்தை வீடுகளில் அருளி செய்யும். எல்லா அந்தகார சக்திகள், எதிர் வல்லமைகள், பொல்லாத ஆவிகள், செய்வினைகள், பில்லி சூனியங்கள், ஏவல் பிசாசுகள் வீடுகளை விட்டு வெளியே போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். என்ன அற்புதம் நடக்கணுமோ நடக்கட்டும் ஆண்டவரே. வயதான மக்களுக்கு இறங்கி உதவி செய்யும். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள் சுகமடைந்து வீட்டுக்கு வருவார்களாக. ஆஸ்பத்திரியின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, கிட்னி கல்லுகள் சுகமாகட்டும். கிட்னி நோய்கள் சுகமாகட்டும் ஆண்டவரே. கல்லீரல் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. இறைப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். குடலின் கடைசி பகுதியில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுவீராக. எல்லா சுகம் உண்டாக்கட்டும். மூல சம்பந்தமான நோய்களை நீர் சுகமாக்குகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். குடல் இறக்க நோய்களை சுகமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடும் ஆண்டவரே. ஆண்டவர் இரத்த போக்கு நோய்கள் இன்றையிலிருந்து சுகமாகட்டும். அற்புதமாய் சுகம் கொடும். எல்லா கேன்சர் கட்டிகளும் மறையட்டும். எல்லா கேன்சர் நோய்களும் கரையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வீக்கங்களும் வற்றி போகட்டும். நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கி இருக்கிறீர். உங்களுடைய குணமாக்கும் வல்லமை இறங்கி இருக்கிறது. நீர் பலப்படுத்தி இருக்கிறீர். பலவீனத்தின் ஆவி எல்லாம் போய்விட்டது. நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தினாலே சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுகிறோம். விடுதலை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதியும். ஆமேன். கைகளை நல்லா உயர்த்தி தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் தோத்திரம் பண்ணுவோம். எனக்கு நீர் விடுதலை கொடுத்திருக்கிறீர். எனக்கு நீர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீர். இப்பொழுது எனக்கு அற்புதம் செய்திருக்கிறீர். எனக்கு நல்ல விடுதலை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. வீடுகளில் இருக்கிற கைகளை உயர்த்தி நல்ல தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உன்னை சுகமாக்கி இருக்கிறார். உன் பயம் உன்னை விட்டு போயிட்டு, உன் வியாதி உன்னை விட்டு போயிட்டு, உன் பலவீனம் உன்னை விட்டு நீங்கிட்டு, கர்த்தராகிய இயேசு நல்லவர். அவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. முன்னால் வந்தவங்க சாட்சி சொல்ல வாங்க சீக்கிரமாக. ஆண்டவர் உனக்கு கொடுத்த சுகத்தை, நல்ல ஆண்டவர் உனக்கு கொடுத்த சுகத்தை விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். சீக்கிரமாக சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாக ஆண்டவருடைய அற்புதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கடந்த ஜூன் மாதத்தில் பாப்பாவுக்கு டெங்கு ஜுரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதே மாதிரி ஜெப எண்ணெய் கொண்டு போய் ஆஸ்பத்திரிலேயும் கையிலெல்லாம் போட்டு ஜெபம் பண்ணி ஏசப்பா ஜூன் மாதத்துலேருந்து இம்மட்டு கண்ணின் மணி போல் பாதுகாத்து 12வது தேர்வு எழுதியிருந்தாங்க. ஸ்கூலில் செகண்ட் மார்க் எடுக்க உதவி புரிஞ்சாங்க. கர்த்தருடைய கோடான கோடி ஸ்தோத்திரம். 600 மார்க்குக்கு 583 மார்க் எடுத்திருந்தாங்க. 3 சென்டை எடுத்திருந்தாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு கோடான கோடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த மகளுக்கு ஜெபத்தை கேட்டு டெங்கு ஃபீவர் மாற்றி நல்ல மார்க் எடுக்க ஆண்டவர் செய்யிருக்கார். கத்தருக்கு சோத்திரம். மண்டியில் பிளாக் ஆகி ரத்தம் கை வராமல் போயிடுச்சு. ஒரு வாரமாக வெள்ளிக்கிழமை வந்து இங்கே ஜெபிச்சு ஆண்டவர் மாத்திரலாம் எனக்கு சுகம் ஆண்டவர். நீங்கள் எனக்கு சுகம் கொடுத்தீங்க ஆண்டவர். இந்த 4 மாதமாக வேலைக்கு போகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கை சுகம் கொடுத்தாரு. உடம்பு பலத்தையும் கையில் ரத்த ஓட்டம் இல்லாமல் மூளையில் ரத்தம் கட்டி அந்த கை வராமல் இருந்துச்சு. ஆண்டவர் நோக்கிப்பார். கையை நல்லா உயர்த்துமா, அந்த கையை வைத்துக்காமி ஆண்டவர் அந்த கையை நல்லா சுகமாக்கிட்டார். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம். என் முதுல கட்டி வந்தது.
ஆஸ்பத்திரிக்கு போனேன். இனி ஒரு ஆளை வந்திருக்கிறீங்க, ஆப்ஸ் பண்ண மாட்டேன், கூட ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா எனக்கு உதவி பண்ணுங்கன்னு நான் அழுதேன். நான் அப்போ வந்து சரி பார்த்துட்டு கட்டியை பார்த்துட்டு உடனே பண்ணிடுறேம்மா எனக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு என்ன ஒரு ஆளை பண்ணின்னு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் ராஜா. சோமாயிட்டாமா, அந்த கட்டியெல்லாம் சரியாயிட்டா? சரியாயிடுச்சு. ஆண்டவர் கை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு கட்டியிலேருந்து சுகம் கொடுத்துருக்கிறார். அடுத்த ஆள் சீக்கிரம் சாட்சி சொல்லு. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்துக்கு முன் வாரம் நான் இங்கே வந்து ஜெபம் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து என்னுடைய பிள்ளைக்கு வந்து இப்போ 4.5 வயசு ஆகுது. அவன் வந்து பிறக்கும் பொழுதே, கருவில் இருக்கும் பொழுதே வந்து ஸ்கேன் பண்ணதில் வந்து கிட்னி வந்து வீக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவனுக்காக நாங்கள் போய் செக்கப் பண்ணும்போது டாக்டர் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. கடந்த வாரத்துக்கு முன் வாரம் ஐயா கொண்டு வந்து ஜெபம் பண்ணும்பொழுது எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. பிள்ளையை அழைச்சிட்டு வந்தேன். நான் அந்த வயிற்று பகுதியில் வச்சு ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எல்லாரும் இப்போ வந்து செக் பண்ணுறாங்க, நான் நாளைய தினத்தில் செக்கப் போகிறேன், அப்போ வந்து தேவன் வந்து சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்படியா நான் மருத்துவரை மறுநாள் போய் பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர் எல்லாரும் கைகளை தட்டி அந்த கிட்னியை சுகமாக்குன ஆண்டவருக்கு, அந்த குழந்தைக்கு அற்புதம் நடந்து நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்து பால் வந்து நல்லா கொதிக்க கண்ணுக்காலில் ஊற்றிடுச்சு. சொன்னேன், ஏசப்பா எனக்கு உண்மையிட்ட யாரும் இல்லை ஏசப்பா, அது வெயில் காலம், நான் உங்கள் ஜபனை சுகமளிக்கிற ஆறுதல் கொடுத்த ஜபனை தடவுற ஏசப்பா, பபிள்ஸோ புண்ணோ எதுவுமே வரக்கூடாது சொல்லி நான் ஏசப்பா விசுவாசோட அந்த எண்ணெய் எடுத்து தடவுனேன். ஒரு காயம் கூட இல்லை, பால் ஊற்றுது எந்த அடையாளமும் இல்லை. தேவநாமத்துக்கு மகிமை. அது மாத்திரம் இல்லை, சில நேரத்தில் வந்து எனக்கு மூச்சு பிடிச்சிக்கும், முழங்கால் வீங்கிடும், சில பலவீனங்கள் வரும். அப்போல்லாம் நான் எடுத்து இந்த ஏசப்பா ரத்தத்தை விசுவாசோடு தடுவேன். கர்த்தர் சுகம் கொடுத்துருக்காங்க. கர்த்தரை கூடாங்கடி ஸ்தோத்திரம். என் பையன் நேற்று மயக்கமாக இருக்குமா சொன்னான். அவனுக்கும் இந்த எண்ணெயை எடுத்து நான் தலையில் பூசினேன். காலையில் நல்லா தூங்கி எழுந்து அவன் ஆக்டிவாக இருந்தான். கர்த்தர் எப்படியா குடும்பமாக எங்களை கிருபியாக அந்த எண்ணெய் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்பா. அந்த சூடு பால், கொதிக்கிற பால் விழுந்த போதும் ஆண்டவர் நல்ல பாதுகாத்து கொண்டார், பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 1 மாதமாக வந்துட்டுருக்கேன். போன மாதம் வரும்போது எனக்கு பெரு வரலும் சுண்டு வரலும் விரல் எலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் மட்டும்தான் வீட்டுக்குள்ள வேலைக்கு போகிறேன், 2 பசங்க இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா என்னென்னா இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு வந்தேன். வரும்போது ப்ரேயர் நடந்துட்டு இருந்தது. நான் 4 வாரமாக போய் இந்த ஆயிலை தடவி ஜோம் பண்ணி இருந்தேன். இன்றைக்கி நான் டாக்டர்கிட்ட போனதுக்கு டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு நார்மல்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எலும்பு உடஞ்சிருக்கு, 2 பிளேட் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தர் அந்த கால் எலும்புகளை சுகமாக்கினதற்கு பிளேட் வைக்காம காத்து கொண்டது ஸ்தோத்திரம். ஆண்டவர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேரன் வந்து 1st மாடியிலேருந்து கீழே வந்துட்டான், படியிலேருந்து. ஆண்டவர் ஒரு அடி படாமல் முன்னெல்லாம் நல்லா பாதுகாத்தார். பக்கத்தில் இருக்கவங்களாம் இந்து, அவங்க சொன்னாங்க உங்கள் ஆண்டவர் உங்கள் கூடயே இருக்காருமா, உன் பேரனுக்கு ஒரு சின்ன அடி கூட படல. நல்லா அந்த நல்ல சாட்சிக்காக முதல் மாடியிலேருந்து கீழே படியில் விழுந்த போது ஒரு அடியும் படாமல் பாதுகாத்து கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவாமே. கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். என்னுடைய மருமகளுக்கு 3ஆம் தேதி போன மாதம், இந்த மே மாதம் 3ஆம் தேதி டெலிவரி டைம் கொடுத்தாங்க. அப்போ 1ஆம் தேதி வேலைக்கு கடந்து போகும்போது ஜெபிச்சுட்டு போன, ஆண்டவரே அவங்க நல்ல சுகப்பிரசவம் கிடைக்கணும், அவங்க கொடுத்த தேதி பிரகாரம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போயிட்டேன். அன்றைக்கி அவங்களுக்கு வலி ஏற்படுறதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் நல்ல சுகப்பிரசவம் கிடச்சி நல்ல ஒரு பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்ததுக்காக கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு சுகப்பிரசவம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் இந்த 1 மாதமாக தான் ஏசப்பா வணங்குறேன். நான் ரொம்ப கேன்சர் நோயால் ரொம்ப அவஸ்தைப்படுறேன். நான் டாக்டர்கிட்ட பார்க்கறதுக்கு போகும்போது அங்கே ஒரு 15 பேர் உட்காந்துருந்தாங்க. நான் ரொம்ப வலியோடு துடிச்சிட்டு போய் ஒரு 15வது ஆளாக உட்காந்தேன். டாக்டர் திடீர்னு வந்து அப்போ தான் வெளியிலேருந்தே உள்ளே வந்தார். வந்து நர்ஸை கூப்பிட்டு நான் 15வது ஆளாக இருக்கிறேன், அவங்கள கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த உடனே எனக்கு வலியிலேருந்து நிவாரணம் கொடுத்தாரு. அதோடு நாங்கள் எங்கள் வீட்டில், நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்கே அடையார் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். நாங்கள் மேல்மருவத்தூர் சார், அங்கே வந்து மாடு காணாமல் போயிடுச்சு. நான் 1 மாதமாக தான் கர்த்தரை நான் நேசிக்கிறேன். அவரிடம் நான் ஜெபம் பண்ணேன். 15 நாள் கழிச்சு என் மாடு கிடச்சிது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. கைகளை வைத்து இந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து இந்த ஏழை தாயை கர்த்தர் பலப்படுத்தி அந்த அம்மாவுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, பலனை கொடுத்துருக்கிறாரு. தொலைஞ்சு போன மாடும் கிடைச்சிருக்கு.
அந்த கட்டையை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ டெஸ்ட் எடுத்தாங்க. நான் போன வாரம் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். டெஸ்ட்டில் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ஆண்டவர் கொடான நன்றி. எனக்கும் சுகர் டெஸ்ட் நார்மலாக இருக்க வச்சதுக்காக நன்றி அப்பா. கைகளை தட்டி கத்தரை துதிப்பு. அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நார்மலாக்கி கொடுத்துருக்கிறார், சுகம் கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருந்தது. சேலரி ரொம்ப ப்ரேயர் பண்ணோம். ஆனால் ஒரு 3 மாதம் கழித்து கடவுள் எல்லா சேலரியும் கொடுக்க கிருபை செய்தார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு 7 மாதம் பையன் இருக்கான். அவனுக்கு 1 வாரமாக ஜுரம், பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கணுன்ட்டாங்க. நானும் ஒய்ஃபை பயந்துட்டோம். ஆனால் கடவுள் அதையும் அவனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கார். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கத்தரை துதிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சில மாதங்களாக டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும்னு சொல்லிட்டாங்க. நல்லா ஜோம் பண்ணிட்டு தான் போனேன். கடைசியில் பார்த்தா டெஸ்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நார்மலாகவும் இருக்குது. இப்போ அந்த பிரச்சனையும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. சீசர் நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. சீசர் கைகளை உயர்த்த நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. கர்த்தர் நம்மளை ஜனத்துக்கு பெலன் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு பெலன் கொடுத்து இருக்கிறார். யாரெல்லாம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் அடைந்தீங்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய பெலனை இந்த மாலை வேளை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அநேகருக்கு அற்புதங்களும் விடுதலையும் உண்டாயிருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இங்கே சொன்ன சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இன்றைக்கு இப்பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கலைன்னா கூட நீங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி அநேகர் வீட்டில் போய் இந்த எண்ணெய் வைத்து தேய்த்து விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறாரு. அதுக்காக நம்ம ஆண்டவரை சோத்தரிப்போம். எழுதி கொடுத்தவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோம். திரு மூர்த்தி அவர்களுக்கு மனநோயிலிருந்து விடுதலை உண்டாக எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை சோத்தரித்து இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜமீலா கால் இரத்தக்கட்டு சுகம் உண்டாக, லட்சுமி இரத்தப்போக்குவிலிருந்து சுகம் உண்டாக, கம்சலா கேன்சர் வியாதியிலிருந்து சுகம் உண்டாக, முத்து மூலவியாதி சுகம் உண்டாக, சாமுவேல் பேச்சு வர, சங்கர் கண் பார்வை சுகம் உண்டாக, அதிர்ஷ்டலட்சுமி கை கால் செயலிழந்து உள்ளது. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து செயல்பட இயேசுவின் நாமத்தினால அருண்குமார் காது கட்டி பூரண சுகம் உண்டாக, மூர்த்தி மஞ்சள் காமலை சுகம் உண்டாக, ரியாஸ் 6 மாத குழந்தை வலிப்பு நோயில் இருக்கிற அந்த குழந்தைக்கு ஒரு அற்புதம் உண்டான. கைகளை உயர்த்தி ஜெபம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால தேவநேசன் ஆண்டவரே அவர்கள் இருக்கிற வீக்கமெல்லாம் சுகம் உண்டாக, சாரதாவுடைய உடல் சுகம் உண்டாக, சத்யராஜ் நரம்பு பிரச்சனைகளில் இருந்து விடுதலை உண்டாக, செல்வி தைராய்டு வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் நீங்கி சுகம் உண்டாக, செல்விக்கு அலர்ஜி நீங்கி சுகம் உண்டாக, ஜெரின் சோபா விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சரீரத்தில் சுகம் உண்டாகன. கைகளை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுதி கொடுத்திருக்கிற ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற பலவீனத்தோடு கூட வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவரை எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கி நீ சுகத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே வார்த்தை கேட்டவர்களுக்குள்ளாக நீர் கிரியை செய்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமே. நம்ம இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முடிவுகளெல்லாம் எழுந்து நின்று என் முடிவுகளுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் ஒரு வருகை மட்டும் நம் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென். எண்ணெயை பெற்றுக்கொண்டுவங்க.